The mean of your data is 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். given அப்படின்னு போட்டுட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். 25.6 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. CV அப்படின்னு எழுதிக்கலாம் ஷார்ட் ஃபார்மில். அப்போ என்ன இருக்கீங்க 18.75 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது சிக்மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா தெரியும், சிக்மா by x bar into 100%. Sigma by x bar into 100%. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா தான். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் தெரியும் 18.75. சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் பாருடைய வேல்யூ நமக்கு தெரியும் 25.6 into 100% போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணும்னா சிக்மா தான் வேணும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். 18.75 எழுதிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது 100 by 25.6 இருக்கா, அது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும்போது 25.6 by 100 நமக்கு கிடச்சிரும். ரெசிப்ரோக்கலாக வந்துடும் அப்படியே இந்த பக்கம். ஸோ இங்கே என்ன இருக்குது 100 by 25.6 இருக்குது. அது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 25.6 by 100 கிடச்சிரும். சரி, இப்போ பாருங்க முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 6 are 30, பேலன்ஸ் 3, 6 7s are 42, 45, பேலன்ஸ் 4, 48, 52, பேலன்ஸ் 5, 6 11 வந்துரும். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 35 37, பேலன்ஸ் 3, 40 43, பேலன்ஸ் 4, 5 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க போடணும். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 15, பேலன்ஸ் 1, 16 17, பேலன்ஸ் 1, அப்புறம் 3 ஆயிடும். ஆட் பண்ணா 0 0 10, பேலன்ஸ் 1, 2 5 10, பேலன்ஸ் 1, 11 18, பேலன்ஸ் 1 4. இங்கே ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கா, இங்கே 2 நம்பரா, டோட்டலாக 3 நம்பர் தள்ளி டாட் வைக்கணுமா. ஸோ 1 2 3. அப்போ டாட் எங்கே வரும்னா இங்கே வரும். டாட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ எவ்வளோ கிடைக்குது 480 கிடைக்குது. அப்போ 480 by 100 ஈக்குவல் டு சிக்மான்னு கிடைக்குதா. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போது 10னா ஒரு ஜீரோ இருக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ என்ன ஆகும் 4.8ன்னு கிடைக்கும். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 4.8 அப்படின்னு நமக்கு கிடைக்குது.